ஹாய் கைஸ். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, திங்ஸ் ஐ எம் நாட் டேக்கிங் இன்டு 2026. ஸோ இதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 2025ல் வாங்கின அடிகள் அப்படி. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஸ்ட்ராங்காக ஹிட் ஆச்சு. ஸோ அதையே உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம், வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2025ல் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் 2026ல் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இது என்ன தான் என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்து எடுத்ததாக இருந்தாலும், நீங்கள் 20ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ வாங்க அந்த 10 பாயிண்ட்ஸை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து இது இந்த 2025ஓடையே புதைச்சிட்டு 2026க்கு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறது. லைக் நான் இதுக்காக தான் இப்படி பண்ணேன், நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. இந்த ஒரு மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் கொண்டு போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி இருக்கும்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா எல்லாருமே நம்ம நல்லவன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம பண்ணுறது பிடிக்காது, பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்மளோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்து நீ வேலிடேட் பண்ணு, நீ என்னை நல்லவன் சொன்னால் தான் நான் நம்புவேன் அப்படின்னா, இதில் நம்மளோட செல்ஃப் ஒர்த் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும்ல, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம நல்லவன் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக யோசித்தது. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ஒரு கிளிஷேவான பாயிண்ட்டு. ஏன்னா இதை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க, ஈவன் நானே பேசியிருக்கேன். ஆனால் என் லைஃப்னு வரும்போது இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட அதை ஃபாலோ பண்ணதில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் லவ். எஸ், செல்ஃப் லவ் தான். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு நான் மட்டும்தான். எப்போவுமே எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும், நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறது, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இத்தனை வயசாகிடுச்சு. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செல்ஃப் லவோடு இருக்கணும் அப்படின்னு தெரியும். பட் என்ன ஒரு சேடான விஷயம்னா, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ 2026ல் ஐ எம் சூஸிங் மை செல்ஃப் வித்தவுட் எனி கில்ட். தேர்டு பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது, டெய்லி ப்ரொடக்டிவாக இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிட்ருக்கோம் தெரியுமா. நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன்னா இல்லை நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா எனக்கு தெரில. பட் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னா, டெய்லி ப்ரொடக்டிவாக இருந்துடணும் அப்படின்ற ஒரு ஃபோபியா இருக்குது. இது நம்ம சோஷியல் மீடியாவில் அப்படி காட்டுறதுனால நம்ம அப்படி யோசிக்கிறோமா, இல்லை நம்ம வீட்டில் சொல்கிறதுனாலையா, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸான்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு கொஞ்சம் அந்த மைண்ட் செட் இப்போலாம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ டெய்லி ப்ரொடக்டிவாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டிக்கு அது போயிடுச்சு அப்படின்னா தப்பு. இது இந்த இராவோட ஒரு டேர்மு என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி. டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்னா, நம்மளால் இந்த தூங்குறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, வெளியே போகிறது, இதெல்லாம் பண்ணால் நமக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகும். என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணல, ஆனால் நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒருவேளை டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா. அதுக்கு பேர் தான் டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது எனக்கு இந்த இயர் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா நான் 2024ல் ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன், அதோடு சேர்த்து இன்ஸ்டாகிராமே மேனேஜ் பண்ணிருந்தேன். ஸோ ஃபுல் டைட்டாக எனக்கு போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம், நம்ம லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்டிவாக போயிட்டுருக்கு, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். 2024ல் நான் ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு மார்ச்சில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அங்கே இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒர்க்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ப்ரொடக்டிவாக இல்லையோ. ஈவன் நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராமுக்கு பண்ணிகிட்ருந்தேன், கண்டென்ட் பண்ணிகிட்ருந்தேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நெறையா தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் வந்து அந்த 9 to 5 ஜாப் போகாதனாலே என்னமோ எனக்கு தெரில. ஒரு மாரி டிவி பார்த்தாலோ, இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போனாலோ, இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்தாலோ எனக்கு அது ரொம்ப கில்ட்டா இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாம என்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இந்த இயர் வந்து நான் இத ரொம்ப அதிகமாவே பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ 2026லயாவது இத பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ப்ரொடக்டிவா இல்லன்னா பெருசா எதுவும் நடந்துராது. நம்ம தான் அத மைண்டுக்குள்ள வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இனிமே ஒரு நாள் ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்றதுக்காகலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. நான் 4ஆவதா சொல்லப் போற பாயிண்ட் வந்து ரொம்ப 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 அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம். ஆனா, நான் கண்டிப்பா சொல்றேன். இது உங்க எல்லாருக்குமே ஒரு தடவையாவது தோணியிருக்கும். இப்ப இருக்கிற டிஜிட்டல் ஈரால இது கண்டிப்பா எல்லாருக்கும் தோணியிருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். என்னன்னா, இன்ஸ்பிரேஷன்ற பேர்ல நம்ம வந்து டெய்லி நெறைய பேர பார்க்குறோம், ஃபாலோ பண்றோம். அவங்கள மாரி இருக்கணும்னு நெனைக்கிறோம். அவங்கள மாரி மாறணும் ஃப்யூச்சர்ல அப்படின்னு நெனைக்கிறோம். இது வந்து சோஷியல் மீடியால ஒருத்தவங்கள ஃபாலோ பண்றதா இருக்கலாம். இல்லன்னா நம்மளோட ரியல் லைஃப்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்ல நம்ம யாரா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாரி இன்ஸ்பிரேஷன்னு நம்ம எடுக்கிறது தப்பில்ல. பட் அதுவே நம்ம கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிகிட்ருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து நமக்கே தெரியாம அன்கான்ஷியஸா அவங்க லைஃப்பையும், நம்ம லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. பட் அத வந்து நம்ம ரொம்ப டூ மச்சா எடுத்துக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த கம்பேரிசன் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சில நேரம் அது வந்து நமக்கு நல்ல விதமா ஹிட் ஆகும். ஓகே, நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது. அவங்கள மாரி ஆகணும்னா நம்ம இன்னும் இவ்வளோ ஒர்க் போடணும். அந்த மாதிரி ஒரு சில நேரம் தோணுனாலும், ஒரு சில நேரம் வந்து நமக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகும். ஐயய்யோ! நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே! நம்ம லைஃப் என்னடா போரிங்கா இருக்கு. நம்ம லைஃப் வந்து அந்த அளவுக்கு இல்ல போலயே! நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ணல போலயே! அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? உங்களுக்கு வந்து டக்குன்னு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க Instagram ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து 19 வயசுலயே சிஇஓ, 12 வயசுலயே வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு என்னதான் அது இன்ஸ்பிரேஷனா இருந்தாலுமே, ஒரு மனசோட ஓரத்தில, அப்ப இத்தன வருஷமா நான் எதுவுமே பண்ணலையா? நம்ம எதுவுமே லைஃப்ல அச்சீவ் பண்ணலையே! அந்த மாதிரிலாம் தோணும்ல. அத தான் சொல்றேன். ஸோ வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். பட் வந்து அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா உங்க லைஃப் வேற, அவங்க லைஃப் வேற இல்லையா? அதுக்கு போறதுக்கு அவங்க நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு மோட்டிவேஷனலா ஃபீல் ஆகும். அப்படி இல்லன்னா, ஒரு மாரி டவுனா ஃபீல் ஆகும். இது 2 தான் நடக்குமே தவிர, நம்ம ஒர்க்கு போட்டோம், நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னா மட்டும் தான் நம்ம லைஃப் மாறும். அத பார்க்கறதுனால மட்டுமே எதுவுமே மாறாது. ஸோ வந்து இன்ஸ்பிரேஷனாவே இருந்தாலும் நம்ம அத ஒரு லிமிட்ல வச்சுக்கலாம். 5த் பாயிண்ட் என்னன்னா, மத்தவங்கள கம்ஃபர்டபிள் ஆக்குறதுக்கு உங்கள நீங்க ஷ்ரிங்க் பண்ணிக்கிறது, சுருக்கிக்கிறது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம லைஃப் இது. அவங்கள கம்ஃபர்ட் ஆக்குறது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா, அத அப்பவே அவங்க கிட்ட சொல்லிருங்க. என்ன பேசணும்னு நெனைக்கிறீங்களோ யோசிக்காம சொல்லிருங்க. எப்பவுமே ஸ்ட்ரெய்ட் டு த ஃபேஸா வந்து உங்களோட ஒப்பீனியன சொல்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. நான் ஏன் இத இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, நான் ஒண்ணும் ஒழுங்குன்னுலாம் கிடையாது. இந்த வருஷம் வந்து இத நான் நெறையா பண்ணிட்டேன். மூஞ்சிக்கு நேரா சொன்னா அவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க என்ன நெனைப்பாங்க? நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? இப்படி சொன்னா எப்படி ஆயிரும்? அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ரொம்ப மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டு சொல்லவே மாட்டேன். அதுக்கு மோஸ்ட்லி என்ன காரணம் இருக்கும்னா, அவங்கள நம்ம அன்கம்ஃபர்டபிள் பண்ணிருவோமோ, மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லக்கூடாதோ அப்படின்னு என்னோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியன கூட நான் சொல்லாம இருந்திருக்கேன். சரி ஓகே, நம்ம சொல்லாம விட்டுட்டோம், அது போட்டும் அப்படின்னு நான் விடவும் மாட்டேன். ஐயய்யோ! இத சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அத நெனச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டுருப்பேன். அதனால தான் சொல்றேன். ஏதாவது தோணுச்சுன்னா அப்படியே சொல்லிருங்க. நம்மளோட ஒப்பீனியன் சொல்றது வந்து தப்பே கிடையாது. ஸோ வந்து அதுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேணாம். அவங்கள கம்ஃபர்டபிள் பண்ணுறதுக்காக உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த பூட்டி பூட்டி வைக்காதீங்க. இனிமேவாது ஓப்பனா சொல்லுங்க. அப்பதான் வந்து இத சொல்லியிருக்கலாமோ, இத சொல்லியிருக்க வேணாமோ அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இருக்காது. ஸோ 6த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நம்மளோட டைமு, எனர்ஜி, அட்டென்ஷன் இதுக்கெல்லாம் வந்து ஓவர் அக்சஸ் குடுக்குறது. எல்லாருக்குமே நம்ம வந்து நம்மளோட நேரத்த குடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. இது வந்து 2 காரணத்துக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் குடுங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா?
நீங்கள் வேலைக்கு போகணும், நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரை பார்க்கணும், கெரியரை பார்க்கணும், உங்களோட அம்மா அப்பாவை பார்க்கணும், உங்களோட பார்ட்னரை பார்க்கணும். இப்படி உங்களுக்கே ஊருப்பட்ட வேலை இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் உடனே ரிப்ளை பண்ணிடணும், யாராவது ஃப்ரீயான்னு கேட்டால் உடனே உங்கள் டைமை ஃப்ரீ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பண்ணுறீங்கல்ல, அது வந்து வேண்டாம். உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகுறது அது கொஞ்சம் தடுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட டைமை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க, அவங்க வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் உடனே உங்கள் டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு போகிறீங்க, உடனே ரிப்ளை பண்ணுறீங்க, உடனே மெசேஜ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து அது பாசத்தில் தானே பண்ணுறேன், நான் வந்து கைண்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்களுக்கு அது அப்படி போய் ரிசீவ் ஆகாது. இவன் இவ்வளோ தான் போல் அப்படின்னு உங்களோட ஒர்த்து வந்து அவங்கக்கிட்ட அப்படியே குறைஞ்சிரும். இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அண்ட் வந்து நான் ஏதோ ஒரு புக்கில் படித்தேன், எனக்கு எந்த புக்குன்னு ஞாபகம் இல்லை. லைக் எப்படின்னா, நம்மளோட டைம் அவைலபிலிட்டி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறத நம்ம குறைக்க சைக்காலஜிக்கலாக நம்மளோட ஒர்த்து வந்து அவங்க மைண்டில் கூடிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு, உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு, மற்றவங்க கிட்ட உங்களோட ஒர்த் வந்து இந்த லெவலில் இருக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் நான் இப்படி தான் இருந்தேன், இதே மாதிரி தான் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை இந்த வருஷத்தோடு புதைச்சிருங்க. அடுத்த வருஷம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு போகலாம். 7th பாயிண்ட் என்னென்னா, இமோஷ்னல் லேபர் வித்தவுட் எனி ரெசிப்ரோகேஷன். கரெக்ட். எப்படி டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி வந்து இந்த ஈராவோட வேர்டோ, அதே மாதிரி இந்த இமோஷ்னல் லேபர் அப்படின்ற வேர்டும் இந்த நியூ ஈராவோட வேர்டு தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா நம்ம இதை பற்றிலாம் யோசிச்சுருப்போமா, இந்த வேர்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமானே தெரில. பட் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இமோஷ்னல் லேபர்னால் என்னென்னு சொல்லிடுறேன். இமோஷ்னல் லேபர்னால் என்னென்னா, நம்ம எப்படி ஃபிசிக்கல் லேபர்னால் நம்ம வந்து உடம்பை வருத்தி ஒரு வேலை பார்க்குறோமோ, அதே மாதிரி இமோஷ்னல் லேபர்னால் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம இமோஷ்னலாக அவைலபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ வந்து இமோஷ்னல் லேபர் வித்தவுட் ரெசிப்ரோகேஷன் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி விட்ரும், எக்ஸாஸ்ட் ஆக்கி விட்ரும். ஏன்னா வந்து நீங்கள் மட்டும்தான் இமோஷ்னல் அவைலபிலிட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்காது. லைக் வந்து நீங்கள் தான் கிவ்வராக இருந்துக்கிட்டே இருப்பீங்க, ரிசீவராக எப்போவுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னும் இதை நான் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு மெஸ்ஸியான சைடு உண்டு. நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற, ப்ரோக் ஆகிற ஒரு டைம் வரும். அப்போ வந்து யாராவது நமக்கு இமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்குமே, மாரல் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு சப்போர்ட் கொடுப்போம். பட் நமக்குன்னு வரும்போது அதை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதை தான் வந்து இமோஷ்னல் லேபர் வித்தவுட் எனி ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொன்னேன். என் லைஃப்பில் வந்து எல்லாருமே என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல. பட் ஒரு சிலர்கிட்ட நான் கொடுத்து ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ரொம்ப என்னோடய எனர்ஜி அது வந்து ட்ரைன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து யாருக்கிட்டேயுமே அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டேயுமே ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அவங்கக்கிட்டேருந்து ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் நமக்கு வரணும், நம்மக்கிட்டேருந்து ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு போகணும். ஸோ அதுதான் வந்து பேலன்சிங்காக இருக்கும். ஒருத்தர் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது. 8th பாயிண்ட் என்னென்னா, ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து இந்த வருஷம் மாதிரி இதை எனக்கு மண்டைக்குள்ளே புகுத்துனது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா உடம்புல வந்து பாதி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போவாது நான் வந்து இதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் இதை வந்து 8th பாயிண்டில் வச்சுருக்கேன். நீங்களும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த் ஓவர் எனிதிங். யாராக வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், உங்களோட கெரியர், பேஷன், ஃபேமிலி, என்னவா வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிற வரை, பெருசாக ஏதாவது ஆகிற வரை நம்ம ஹெல்த்தை வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஒன்ஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா விழுந்து நல்லா ஃபுட் எடுக்கிறது என்ன, எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன, இல்லைனா உடம்பை பார்த்துக்கிறது என்ன அப்படிலாம் இருப்போம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வருமுன் காப்போன்ற மாதிரி முன்னாடியே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. ஆரம்பத்துலேருந்தே ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. ஏன் வந்து நான் ஹெல்த் வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்மளால் வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டைமு, செகண்ட் ஒன் வந்து ஹெல்த்து. இது வந்து ஒன்ஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சும்மா சமாளிக்க தான் முடியுமே தவிர மொத்தமாக பழைய நிலைமைக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து இந்த 2026
ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களுமே யோசித்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. 9th பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ரகிள்ஸை ரொமான்டிசைஸ் பண்ணுறது. அதனடா ஸ்ட்ரகிள்ஸை ரொமான்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்து ஏதோ வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். லைக் வந்து 9 to 5 ஜாபாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஏதோவாக இருக்கலாம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த சைடு ஹசில் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம வந்து மெயினாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே சைடில் இன்னொன்று பண்ணுறது, சைடில் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறது அதுதான் ஒரு அழகான லைஃபு அப்படின்னு வந்து அதை ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணுறது வந்து எனக்கு தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. ஒரு 9 to 5 ஜாப் போய்கிட்டு இருக்கிறதும் ஓகே தான். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறீங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஓகே தான், ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஓகே தான். ஸோ வந்து எல்லாருமே வந்து அவங்க பார்க்குற வேலையை தாண்டி ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகணும், எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதை எல்லோரும் ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்களோ, அதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல், அதுதான் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஸோ வந்து 2026 இந்த ஒரு ப்ரெஷரை நான் வந்து என் மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன், நீங்களும் ஏற்றிக்காதீங்க. வந்து 10th பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பீஸ் ஓவர் எனி திங். லைக் எனி திங், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோட பீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத இடத்துல நம்ம பேச வேணாம், அமைதியாக இருக்கிறது ஓகே. அந்த ஆக்வர்ட் சைலண்ட்டை வந்து நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசுகிறது, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி தான். சந்தோஷம் கூட வந்துட்டு வந்துட்டு போகும், பட் நிம்மதி நமக்கு வேணும். ஸோ உங்கள் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பீப்புளாக இருந்தாலும் சரி, பிளேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2025 விட்டுட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 10 விஷயங்களை தான் நான் வந்து 2025 புதைச்சிட்டு 2026க்கு எடுத்துகிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸில் 1-2 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும். இந்த வீடியோ வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை 20 வயசுக்கு இன்னும் போகாதவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த 10 விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் இப்போவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக லைஃப் உங்களுக்கு அடித்து உட்கார வச்சு சொல்லி தந்துடும். அதனால் எதுக்கு நம்ம லைஃப்பில் அவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து வேஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாக வருதான்னு தெரில, ஒரு வீடியோக்குள்ளே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த 2025 இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு 2026க்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன், நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு போகிறத விட, நம்ம லைஃப்பில் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு இந்த சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக அமையட்டும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கட்டும். நானும் இந்த வருஷத்தை பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அது எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்.